இஸ்ரோ சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அண்டு சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு அப்படி பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து 120 மினிட்ஸ் 1.5 ஹவர் வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து 100 கொஷனுக்கு வந்து இந்த டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 2 பேஸ்டு இருக்குது. ஒன்று ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, ரெண்டாவது வந்து ஸ்கில் இன்டர்வியூ இருக்குது. சரிங்களா? ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்குது. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரெத் அண்ட் டெப்த் இன் யுவர் டொமைன் சப்ஜெக்ட். சரிங்களா? உங்களுடைய டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து அவங்க கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் கொஷின் வரும். இதை பற்றின ஒரு ஐடியாலஜி வேணும்னு நினச்சின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து செக்ஷன் வைஸ் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோவில் வந்து இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வேகன்சியை பொறுத்து இன்கேஸ் நீங்கள் வந்து வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து 50% இன்டர்வியூவில் 50% நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து அப்பியர் ஆக முடியும். சரிங்களா? ஸோ கொஷின் பேப்பர் டெம்ப்ளேட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 120 மினிட்ஸ் 1.5 ஹவர் கொடுப்பாங்க. டோட்டல் வந்து 100 மார்க்ஸ்க்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இந்த 3 கேட்டகரி இருக்கும். 3 பார்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 கொஸ்டின் கேட்பாங்க, 90 மினிட்ஸ். ஓகேங்களா? 90 மினிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 80 மார்க் வந்து நீங்கள் அப்போ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து எம்சிக்யூ பேஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும். கரெக்ட் ஆன்சர்னால் 1 மார்க்கு, ராங் ஆன்சர்னா 0.33 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் அண்டு எபிலிட்டி டெஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ். ஓகேவா? டோட்டலாக வந்து 30 மினிட்ஸ். நீங்கள் வந்து இதில் வந்து 15 கொஷின் கேட்பாங்க, 20 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டிபெண்ட் அப்பான் அந்த டைம் ஆஃப் த கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. எம்சிக்யூ பேஸ்டு தான். கரெக்ட் ஆன்சர்னால் 1 மார்க். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாஸ் கிரிட்டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டன் எக்ஸாமில் வந்து நீங்கள் 50%, இன்டர்வியூவில் வந்து 50 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி டு அப்பியர் த ஃபைனல் மெரிட் பார்த்தீங்கன்னா 60% அபோவ் இருக்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் விஷயம் தான். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க.